கால பைரவரே போற்றி போற்றி. ஸ்ரீ கால பைரவர் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் 47ஆம் தின அருள் உரை. உலகம் உய்வுறும் நோக்கத்தினில் ஆற்றப்படும் உன்னத செயல்கள் யாவுமே தெய்வங்கள் அருளினாலும் மானுடர்களின் உயிர் சக்தி எனும் இயங்கு ஆற்றல்களினாலும் தீவிரமாய் நிகழ்ந்து கொண்டுள்ளது. காலசூத்திரம் என்பது மனதினை எந்த ஒரு எண்ணத்தினில் நிலைநிறுத்தி தீர்க்கமாய் செயலாற்றுகின்றோமோ அதன் இயங்கு தன்மையினை ஏற்றுவிடலாம் எனும் சத்தியத்தினை எடுத்துரைக்கின்றது. காலத்தின் 16ஆம் சூத்திரம் என்பது எவ்விதம் ஆன்மலயத்தினை எளிதாய் பற்றுவது எனும் சத்தியத்தினை எடுத்துரைத்தது. அகத்து ஈசா என்றே உருகி உரைத்து அவரவர் தங்களுடைய ஆன்மாவினை எண்ணத்தினில் நிலை நிறுத்தினால் மனமானது ஆன்மாவினோடு இணைந்து அதன் அதிர்வு அலைவரிசையினை ஏற்று ஆன்ம லயத்தினில் இயங்க துவங்கிவிடும். மனம் எனும் கருவியே எரிபொருள் எனும் மின்காந்த ஆற்றல்களை பல்வேறு நிலைகளிலிருந்து அனுதினமும் ஈர்த்து உயிருக்கு வழங்குகின்றது என்பதனை அனைவரும் உணர வேண்டும். அகத்து ஈசா அகத்து ஈசா என்றே உரைக்கையில் ஆன்ம லயத்தினில் அனைவரும் மூழ்கியே செயல்புரிந்திட இயலும் எனும் சத்தியத்தினை 16ஆம் சூத்திரம் தெளிவாய் வெளிப்படுத்திய நிலையில் மற்றுமோர் அதி உன்னத சத்தியத்தினை 17ஆம் சூத்திரம் வெளிப்படுத்தும். அகத்தீசா அகத்தீசா என்று உரைத்திட ஆன்மா விழித்தெழும் அதீத காந்த சக்தியினை அருளி உயிரினை தீவிரமாக ஈர்க்க துவங்கும் என்றே அறிந்துவிட்ட நிலையில் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்கையில் மனதினை எங்கு நிலை நிறுத்தினால் பரமாத்ம ஸ்வரூபத்தினை ஏற்று உட்கலந்து உன்னத உணர்வு நிலைகளை பெற்றிட இயலும் என்பதனை 17ஆம் சூத்திரம் உரைத்திடும். அகத்தீசராய் விளங்கும் மகரிஷிகளை தொழுதிட ஆன்மா விரைந்து ஆற்றல்களை பெற்று உய்வுறும். உயிர் அணுவும் விடுபட்டு ஆன்மாவினை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆன்மாவும் விடுபட்டு பரமாத்மாவினை நோக்கி பயணிக்க வேண்டும் எனில் மூல இயக்கத்தினை ஏற்பவர் அகத்திய ரிஷிகள் எனும் குருவானவரே என்பதனை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். ஓர் மந்திரம் எனும் ஆற்றலானது எளிதாய் உயிரினையும் ஆன்மாவினையும் விடுவிக்கும் எனில் அதனை உருவாக்கி அருளிய குருவானவர் குறித்தும் அவரது நோக்கம் குறித்தும் அனைவரும் அறிய வேண்டும். 17ஆம் சூத்திரம் குரு பக்தியினை பூரணமாய் வெளிப்படுத்தும். காலத்தின் 17ஆம் சூத்திரம் உயரிய ஓர் மந்திரத்தினை மிக உன்னத ஓசையினை கொண்டு வடிவமைத்து மானுட ஆன்மாக்களை விழித்தெழச் செய்து அதன் மூலம் உயிரின் தீவிர இயக்கத்தினையும் குன்றச் செய்கின்ற அற்புத ஆற்றலினை தனது ஆன்ம ஒளியின் மூலம் உருவாக்கியே அருளி உள்ள சத்குருவினை பணிவது என்பது பரமாத்மாவினை பணிந்துருகி ஏற்பதற்கு ஒப்பாகும். மானுட ஆன்மாக்களை
விடுவிப்பதற்காகவே சதுர் யுகங்களாக தவம் இயற்றி பல்வேறு தெய்வ சக்திகளை வரமாக ஏற்று முழுமையாக தனது தவ பலனை அருளி அனைத்து உயிர்களையும் விடுவித்து காத்தருளும் அகத்திய மகரிஷிகளை பணிவதன் மூலமே அனைத்து கால அங்கங்களிலும் உள்ள அதி உன்னத ஆற்றலை பெற்றுவிட இயலும். எதனையும் அறியாத பாமரர்களும் அகத்திய மகரிஷிகளை விழிகளால் கண்டுணர்ந்து அவரது பதம் பற்றிட இதுகாலம் வரை எவரும் உணர்ந்திடாத அற்புத ஞானங்களை பெற்றுவிடலாம். தேடி திரிந்து பெறுகின்ற ஞானங்களை காட்டிலும் அனைத்து ஞானங்களையும் தன்மைகளையும் ஆற்றல்களையும் உள்ளடக்கிய சத்குருவாம் அகத்தியரை பணிந்து எளிதாக பெற்றிடலாம். அனைவரும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஒரு நாழிகை நேரத்திற்கு உரைத்து போற்றும் இன்றைய பொழுதினிலே அகத்திய மகரிஷி எனும் சத்குருவின் மீது எண்ணங்களை குவித்து மனதினை ஒருநிலை கொண்டு 4 யுகங்களாக ஓயாது உழைத்து கலி எல்லையில் மானுட ஆன்மாக்களை மீட்கும் பணி ஏற்ற அன்பும் பண்பும் பணிவும் கருணையும் பேரறிவும் பேரொளியும் காருண்யமும் சத்தியமும் நிர்மலமும் நிறைந்த ஒரே புண்ணிய ஆன்மாவான அகத்திய மகரிஷிகளை தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தெய்வமாகவும் ஏற்று பெருத்த நன்றி உணர்வினில் நெகிழ்ந்து நன்றி உரைத்து செயலாற்றிடுங்கள். ஒரு கால அங்கத்தினை உணர்வது போன்று அனைத்து கால அங்கங்களையும் அதன் இயங்கு தன்மையினையும் சீராய் உணர்ந்து விடலாம். காலம் கடந்த இயங்கா தன்மை குறித்தும் உணர்ந்திடலாம். பல்வேறு திட்டங்களை வகுத்து அவற்றை நிறைவேற்றவும் போராடி மானுட ஆன்மாக்களை மீட்டிட போராடும் அகத்திய மகரிஷிகளுக்கு நன்றி உரைப்பதற்காகவே இன்றைய பொழுது முழுவதும் அன்றி காலம் முழுவதுமே ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உணர்ந்து உரைத்திடுங்கள். இப்பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களையும் பூரணமாய் உணர்ந்த அகத்தியரின் ஆன்மாவோடு மனதினை நன்றி எனும் பணிவான உணர்வு கொண்டு ஐக்கியமடைய செய்திட்டால் காலத்தின் அனைத்து அங்கங்களையும் உணரலாம். எளிதாய் கையாண்டு மீண்டு விடவும் இயலும். அதி உன்னத 17ஆம் சூத்திரம் படைத்த மூலத்தினை உணர்த்திடும் என்று உணரக் கடவது. நன்றி உணர்வு நிறைந்துவிட பூரணமான ஆசிகள். அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்